அந்த பாரு தூரத்துல கொங்காடி போட்டுக்கிட்டு உட்கார்ந்து ஒரு பாட்டி கொத்தி கொத்தி திணிச்சா கொக்கு மாட்டிக்கிட்டு முழிச்சான மக்கு. மலையகத்தில் தற்போது அதிகளவில் அரங்க செயற்பாடுகளில் ஈடுபட்டு வரும் நாடக குழுவினர்தான் இந்த தியேட்டர் மேட்ஸ். தியேட்டர் மேட்ஸ் டீம் மலையக மக்களின் வாழ்வியல் சம்பந்தப்பட்ட நாடகங்களை உருவாக்குவதும் நாடகத்துறையில் ஆர்வமுள்ளவர்களை இனங்கண்டு அவர்களை நாடகத்துறைக்காக பயிற்றுவிப்பதையும் இவர்கள் முழு நேரமாக செய்து வருகின்றனர். இருக்கிறோம் அப்படிங்கிற சமூகத்துல காட்டுறதுக்கும் சமூகத்துல இருக்கிற பிரச்சனைகளை சுற்றி காட்டுறதுக்கும் ஒரு களம் ஒண்ணு தேவை. நாங்கள் வரும்போது இந்தியாவிலிருந்து வரும்போது எங்களுடைய பண்பாட்டு கூறுகளை தான் கொண்டு வந்தோம். பண்பாட்டு அம்சங்களை மறுபடியும் மீளுருவாக்கம் செய்யும் வேலையில தான் இப்போ நாங்கள் வந்து ஈடுபட்டு வரோம். இருக்கிற நம்மளுடைய சமூகத்தில் இருக்கிற சிறார்களை நம்ம வந்து ஒரு மட்டத்துக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக நாங்கள் இந்த அரங்க ஒரு ஊடகமாக பயன்படுத்தி இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கலை மூலமா மறுபடியும் மக்களுக்கு ஒரு வேகத்தை கொடுக்கணும், உணர்வை கொடுக்கணும், மறுபடியும் மக்களை ஒன்றிணைக்கணும்னு நினைச்சோம். குறிப்பாக அந்த ஒன்றிணைக்கிற வேலையை செய்யணும்னு நாடகத்தை நாங்கள் வந்து அதை நோக்கி நிறைய விஷயங்கள் செய்யறோம். அரங்கு சார்ந்த செயல்பாடுகளை செய்யறதுக்கு நாங்கள் வந்து ரொம்ப சுதந்திரமா செயல்படுறதுக்கான போதுமான மனித வளங்கள் எங்களுக்கு இருக்குன்னு நான் நம்புறேன். அப்ப இதெல்லாம் கொண்டு நாங்க வந்து எதிர்காலத்துல கட்டாயமா மலையக சமூகத்துல மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்றதுக்கு உந்து சக்தியா தியேட்டர் மேட்ஸ் இருக்கும். சிறந்த சமூகத்தை உருவாக்குவாங்க அப்படிங்கிறது நாடகம் மூலமா எங்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. நாடகத்துறையில் அனுபவமும் பயிற்சியும் பெற்ற தனிநபர்களை ஒன்று சேர்த்து 2019ஆம் ஆண்டு தியேட்டர் மேட்ஸ் என்ற பெயரில் இவர்களின் பயணம் ஆரம்பமானது. பல சர்வதேச மேடைகளில் மலையக மக்களின் வாழ்வியலை பேசி வரும் இந்த டீம் இப்ப மாதந்தோறும் கோடியோர கூடல் என்ற நாடக செயற்பாடை மாதந்தோறும் அரங்கேற்றி வருகின்றார்கள். நாடக கலை மூலம் பெரும் விழிப்புணர்வையும் மாற்றத்தையும் மக்கள் மத்தியில் ஏற்படுத்த முடியும் என்பது இந்த டீமுடைய நம்பிக்கை. ஒரு குழுவாக ஒரு குடும்பத்தை போல இவர்கள் உழைப்பதை பார்க்க அழகாக இருக்கின்றது. அவர்களின் அழகிய கனவும் நிறைவேற வேண்டும் என்பதாகவே இந்த அழகிய மலைகளதும் அழகிய மனங்களதும் பேராசை.